கெட்டிமேளம் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே விண்கரந்தவளே கரை கண்டனைக்கு மூத்தவளே இன்றும் மூவா முகுந்தத்து இளையவளே பார்த்தவளே உன்னை அன்றி வந்தோர் தெய்வம் வந்திப்பதே ஓம். மகளே பூமாரி, என் கண்ணே பற்றும் போலம்மா. அம்மா அழகா இருக்கிற கல்யாண கோலத்துல. ஏன் தெய்வான பூமாரி அழகா இருக்கால? ஆமா மாமா, பூமாரி எப்பயுமே அழகுதான். அவளுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு. அவளுக்குன்னு தனி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அம்மாடி பூமாரி, இவ்வளோ சீக்கிரம் நீ புகுந்த வீட்டுக்கு போக நான் எதிர்பார்க்கலாமா. இன்னும் 2-3 வருஷமாவது என் கூட இருப்பேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. மாமா, அப்ப நம்ம வீட்டுல இருந்து மட்டும் என்ன மாமா பண்ண போறா? அப்ப என்ன வேலையா செய்யறான்? சும்மா தானே இருக்கிறான். போட்டோம் மாமா, விடுங்க. புகுந்த வீட்டுல போயிட்டு வேலை செய்யட்டும். அப்பா பாருங்கப்பா, அம்மா எப்படி சொல்றாங்கன்னு. நீங்க எப்படி பாசமா என்கிட்ட பேசுறீங்க, என்னை விட்டு பிரியறேன்னு. ஆனா அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்கப்பா. பூமாரி, தெய்வானா உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசுறாமா. இப்போ உங்ககிட்ட சும்மா அங்கே ஜாலியாக பேசிட்டு போகிறாளா? வீட்டுக்கு வந்து உன்னை பிரிஞ்சுட்டோன்னு என்கிட்ட வருத்தப்படுவா பாரு. இதே மாதிரி தான் கௌசல்யா கல்யாணம் ஆகி போனப்ப மண்டபத்தை விட்டு அனுப்பும் போது ஏதோ அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 நாளாக புலம்பிங்க இருந்தா. தெரியல உனக்கு? மாமா, அது வந்து கௌசல்யா எல்லா வேலையும் செஞ்சா இழுத்து போட்டு. அப்ப இல்லைன்னு எப்படி வேலை செய்யறதுன்ற அந்த ஒரு நினைப்புல நான் புலம்புனேன். ஆனா பூமாரி புகுந்த வீட்டுக்கு போனா எதுவும் நினைக்க மாட்டேன் மாமா. அப்பா பாருங்க, அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்லப்பா. நீங்க சும்மா என்கிட்ட சொல்லாதீங்க. நான் புகுந்த வீட்லயே நான் இருப்பேன். நான் வரவே மாட்டேன் உங்க வீட்டுக்கு. போங்க. நான் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போறேன்ற வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அம்மாவோட மனசுல அந்த வருத்தம் துளி கூட இல்ல. நான் என் புருஷன் வீட்லயே இருந்துக்கிறப்பா. எதுக்குமே நான் வரவே மாட்டேன் உங்க வீட்டுக்கு. மடி பூமாரி, என் மனசுக்குள்ள வருத்தம் இல்லைன்னு யாரு உன்கிட்ட சொன்னது? அவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு. உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி பேசுனேன். நீ இப்படி பேசிட்டியம்மா. அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்து போமா. ஆட என்ன தெய்வானா, நீ இப்படி போய் வழி அனுப்புற நேரத்தில் அழுதுக்கிட்டே விடு தெய்வானா. அம்மா, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான்மா பேசினேன். இதுக்கப்புறம் வரமாட்டேன்ட்டு அந்த மாதிரி நான் இருப்பேனா? உங்களை விட்டு எப்படிமா நான் இருப்பேன்? வருவேம்மா, அப்பப்ப வருவேன். ஆட என்னம்மா பூமாரிங்க, 2 பேரும் இப்படி அழுகுறீங்க. கல்யாணம் அப்போ தான் முடிஞ்சிருக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அழுகுறத நிறுத்துமா. பாருங்கப்பா, அம்மா நான் சொன்ன வார்த்தைக்காக அழுகுறாங்க. அம்மா முதல் வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கப்பா. இங்கே பாரு தேவனா, பாரு ஒன்னால பூமாரி அழுகுறா பாரு. அழுவாத நிறுத்துங்க 2 பேரும். சரிம்மா பூமாரி, நீ சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, நானும் சும்மா சொன்னேன். போதுமா? பூமாரி, நீ வேணா ஒன்று பண்ணா பூமாரி. உங்கள் அப்பா தான் ஆசைப்படுறாங்களே, ஒரு வருஷம் கூட உங்கள் வீட்டிலே இராணி. நானும் பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணுறேன். என்ன மாப்பிள, பொண்டாட்டி வந்துட்டா சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொன்னாங்களா யாராவது? அதனால் பூமாரி எங்கள் வீட்டிலே இருக்க சொல்கிறியா மாப்பிள? முத்தையா, அது என்னமோ உண்மைதானே முத்தியா? யார் என்ன சொன்னாலும் பொய்யா சொல்கிறாங்க.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் நம்மலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பம்னு வந்துருச்சுன்னா அவங்கள சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம பாடுபட வேண்டியதாக இருக்குது. முத்தையா, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் அனுப்பவே மாட்டீங்க பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு நடக்குதே இல்லையான்னு பாருங்கள். ஏன் மாமா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்களை பார்த்துப்பான்றேன். எங்களை எப்படி பார்த்துக்கிறாலும் அதே மாதிரியே உங்களையும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பா. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி நாங்களே கூட்டா கூட நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்றான். அப்படியா மாமா சொல்கிறீங்க? சரி சரி, நானும் பார்க்குறேன். பூமாரி, கேட்டியாடி? உன்னை பற்றி சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, பாப்போன்றாங்க. நீ அந்த அளவுக்கு எங்கள் பேரை காப்பாற்றணும். சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு? என்னடி பூமாரி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா பண்ணிட்டா போச்சுன்ற. என்ன பண்ணுவ நீ? நம்ம வீட்லயே வேலை அவ்வளோவா நீ செய்ய மாட்ட, அங்க போய் எப்படி எல்லா வேலையும் செய்வ நீ? அம்மா, அதுக்கு தான் இருக்கவே இருக்காடி கயல். அவ என் கூட தானே இருக்க போறா. அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்ற போற. அவ எல்லா வேலையும் மாஞ்சி மாஞ்சி செஞ்சுன்னு தானே இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் வந்து செய்ய போறா. அடிப்பாவி, உங்க 2 பேரையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுத்தா 2 பேரும் சண்டை போடாம ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா நீ அவளை வேலை வாங்கலான்னு பிளான் போடுற நீ. இங்கே பாருமா பூமாரி, அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ பாதி வேலை, கையில் பாதி வேலை செய்யணும், சரியா? அப்பா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. நானும் செய்வேன், அவளும் செய்வா, நானும் வேலை செய்வேன். எனக்கு முடியாதப்பா அவள் செய்வா, அவளுக்கு முடியாதப்ப நான் செய்வேன். ஆ, இப்போ சொன்ன பாரு, அது நல்ல பதில். அது என்னமோ முத்தியா, நான் என்ன போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல, நல்லா அருமையான 2 பொண்ணுங்க எனக்கு மருமவளாக வந்து அமைச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வராது. அப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்டும் இவங்களுக்குள்ளே சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல குடும்பமாக எங்கள் குடும்பம் அமைய போகுது. ஆமாம் ரங்கசாமி, எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கணுமா? வாங்க வாங்க. என்னம்மா மகளே நெட்டவள்ளி, சந்தோஷமா? இது போதுமா உனக்கு? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிடுச்சுமா. அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கணும் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கலப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முத்து கல்யாணம் ஆனோடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் முத்து மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சேன்ப்பா. அதுக்கப்புறம் கடவுளா என்ன மறுபடியும் முத்துவோட வீட்டுக்கு போக வச்சாரு. இப்ப கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை வந்திருக்கு. இதை விட வேற என்னப்பா எனக்கு வேணும்? இது போதுப்பா எனக்கு. இப்படி உன் வாயால சந்தோஷமான வார்த்தையை கேட்கறதே எனக்கு இனிமையா இருக்குதுமா. இது எனக்கு போதுமா. நீ சந்தோஷமா இருக்கிற பாரு, இதை பார்க்கறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதெல்லாம் நடந்தது காரணம் நம்ம ஸ்வேதா. அவ இல்லைன்னா இதெல்லாமே நடந்திருக்காதுமா. நீ அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்பா, ஸ்வேதா கிட்ட நான் நன்றி சொல்ல போறது இல்லப்பா. ஏன் ஏன் நெட்டவழி? ஆமா, இப்ப நான் ஸ்வேதா கிட்ட நன்றி சொன்னா அது இன்னையோட முடிஞ்சிடும். அவ நமக்கு செஞ்ச உதவியாகும் யாரோ ஒரு ஆளுக்கு நாம நன்றி சொல்றதா முடிஞ்சிடும். அப்படி நான் சொல்ல விரும்பல. அவ நம்மள ஒருத்தி. என்னடி ஸ்வேதா, நான் சொல்றது சரிதானே? நீ என்னோட தங்கச்சி மாதிரி. எங்க வீட்டுக்கு நீ அவசியம் அப்பப்ப வரணும். ஏதாவது விசேஷம்னா நாங்க கூப்பிடுவோம், நீ ஆளா வந்துடணும். அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா எங்களை கூப்பிடு, நான் வருவேன், சரியா? ஆமாம் ஸ்வேதா, நீ பிறந்த வீடு எப்படி உனக்கு ஒரு குடும்பமோ அதே மாதிரி இந்த வீடு உனக்கு ஒரு குடும்பம் மாதிரி வச்சுக்கி. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமும் உங்கள் அப்பா அம்மா வீடு உனக்கு பிறந்த வீடு மாதிரி இது உனக்கு ஒரு பிறந்த வீடு. ஆமாம்மா, நீ எனக்கு இன்னொரு மக மாதிரிம்மா. என் பொண்ணு இப்போ சந்தோஷமாக இருக்கிறானா, இப்போ நான் கூட சந்தோஷமாக இருக்கணும். அது காரணம் நீ தானம்மா. அதனால் நான் அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எப்பயுமே என் வீட்டுக்கு வரலாமா. ஏதாவது உதவி கேட்குறதுனா கூட என்கிட்ட கேளு, தாராளமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். என் பொண்ணுக்கு செய்கிற மாதிரி உனக்கு செய்கிறேம்மா. நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த அளவுக்கு என்கிட்ட யாரும் கேர் எடுத்து பேசுனதே இல்லை. எங்கள் அப்பா அம்மா கூட ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்பை என் மேலே காட்டுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன நன்றி கடை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. சீதா, நீ என்னடி எங்களுக்கு நன்றி கடை செய்ய போகிற? நாங்கள் தான் உனக்கு கைமாறு செய்யணும். நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்க தெரியுமா? இது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கடி. அக்கா, என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு, அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னை பற்றி பேசுகிறனா நீ செஞ்சிருக்க காரியம் அந்த மாதிரிம்மா. சரி, நாங்கள் இதுக்கு அப்புறம் பேசலை, போதுமா, விட்டுட்டோம். மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள, இதில் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச நகைலாம் இதில் இருக்குது, வாங்கிக்கோ மாப்பிள்ள. மாமா என்ன மாமா இதெல்லாம், இப்போ யார் கேட்டால் அந்த முறையெல்லாம், அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா, நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் சந்தோஷம், நீங்கள் எதாவது செலவு பண்ணுறதுக்கு தேவைப்படும், நீங்கள் இதை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போவீங்க, இதை வச்சு உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்குங்க மாமா. ஆட என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிவிட்டீங்க, அது எப்படி இதை வச்சு நான் என் செலவு பார்த்துக்க முடியும்? என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சு நான் கொடுத்தா தானே எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அட என்ன மாமா நீங்கள், இதெல்லாமா நான் எதிர்பார்த்தனானே, இதெல்லாம் எனக்கு வேணாம் மாமா, நீங்கள் வச்சுக்கோங்க. மாடி நெட்டவழியா நீ சொல்லுமா, மாப்பிள்ளை பாரு வாங்க மாட்டேறாரு பாரு. அப்பா அப்படித்தான் வேணும்னு சொல்றேன்ல, விடுங்கப்பா, இங்க வச்சிருங்க, நாங்க வீடுனா கூட வாங்கிக்கிறோம்ப்பா. அப்பா இல்லனா அந்த நகைய சீதா கிட்ட கொடுத்துருங்கப்பா, அவ இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அவளுக்காக நம்ம போட்ட சீசனத்தியா இருக்கட்டும். அதுக்கு என்னம்மா நெட்டவழி, கொடுத்துட்டா போச்சு. சீதா அப்பா கொடுக்குற நகைய வாங்கிக்கடி, உன் கல்யாணத்துக்கு நாங்க போற சீசனத்தியா இருக்கட்டும், இந்தா வாங்கிக்கோ. அக்கா பாத்தீங்களா, நீங்களும் மற்றவங்கள மாதிரியே செய்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நன்றி சொல்லி உறவை முடிக்க விரும்பல அப்படியே சொன்னீங்க, அதுக்குள்ள நான் செஞ்ச உதவிக்காக எனக்கு அதுக்கான கூலி தரீங்க. ஐயோ சீதா, நான் அந்த நினைப்புல கொடுக்கலடி, என்னடி இப்படி பேசிட்ட நீ? அக்கா அப்படி நினைச்சு நீங்க பேசலாம், அந்த நகையை என்கிட்ட கொடுக்காதீங்க, எனக்கு வேணாம், நீங்க வச்சுக்கோங்க. சரிடி சரி, நான் கொடுக்கல, நான் அதான் தப்பு பண்ணிட்டேன், போதுமா? அப்பா அந்த நகையை நீங்களே வச்சிருங்கப்பா, யாருக்கிட்டே கொடுக்காதீங்க, நீங்களே வச்சிருங்க. சரி நானே வச்சிருக்கேன், உங்கள் 3 பேருக்கு எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து தாராளமாக கேட்கலாம், நான் இதை எந்த செலவும் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் வைக்க போகிறேன். ஏம்மா ஸ்வேதா, உன்னையும் தாம்மா சேர்த்து சொல்கிறேன், நீ என்னோட மகன் சொல்லிட்டேன், எப்பயாவது அப்பா கிட்ட வந்து நகை வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா வந்து என்கிட்ட ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம், நெட்டவழி நீயும் வாங்கிக்கலாம், என்ன மாப்பிள்ள நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் என்கிட்ட. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ஓகே. வாங்க வாங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணுமா, வாங்க. மாப்பிள்ள நெட்டவழி ஸ்வேதா வாங்க, குரூப்பா போட்டோ எடுக்க போறாங்களா, வாங்க நாமளும் போய் நிற்போம். என்ன கையல், பூமாரியும் நீயும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருப்பீங்களா? ஒன்னாதான் எதுவா இருந்தாலும் பண்ணுவீங்களா? ரொம்ப பாசமா இருப்பீங்களா? ஆனா இவ்வளோ பாசமா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ஒன்னாவே ஒரே வீட்டுக்கு வாழ போயிருக்கீங்க. காலம் முழுக்க நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறீங்க. இந்த லைஃப் உனக்கு ஹாப்பியா இருக்கா அண்ணி? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது அண்ணி. இதே என்னால வார்த்தையால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன் நானு. கையல் ரொம்ப சந்தோஷமா இருக்காடி? சரி சரி, சந்தோஷமா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், 2 பேரும் அங்க போயிட்டோம் விளையாடுத்தனமா இருக்கக்கூடாது, சரியா? கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா ஒன்னா பல விஷயம் செய்வீங்க, அதெல்லாம் அங்க போயிட்டு செய்யக்கூடாது. எது செய்யணுமோ எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். பூமாரி கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, அவளுக்கு சில விஷயம் தெரியாது, உனக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கல, அந்த மாதிரி நீயும் செய்யணும், அவளுக்கு கத்து கொடுத்து அவளை செய்ய சொல்லணும், சரியா? அம்மா அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம்மா, நாங்க ஒன்னா தான் இருக்க போறோம், என்ன செய்யணும் அப்படின்றதுல நாங்க குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி செய்ய போறோம். மாப்பிள்ள என் பொண்ணுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்க மாப்பிள்ள, எப்படி புகுந்து வீட்டில் நடத்துக்கணும், புருஷனை எப்படி பார்த்துக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா, நீங்களும் கொஞ்சம் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குங்க மாப்பிள்ள. அத்தை அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவலை, உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். எப்படின்னா கையில் உங்கள் வீட்டுக்கே வரணுன்ற எண்ணமே அவளுக்கு தோணாது, அந்த அளவுக்கு நான் பார்த்துப்பேன், போதுமா? என்ன மாப்பிள்ள சார், டபுள் மீனிங்கா? டபுள் மீனிங்கானா? ரொம்ப பாசமா அக்கறையா பார்த்துக்கிட்டாலும் பிறந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் வராது. அதே மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணாலும் ஐயோ இந்த குடும்பத்தில் அங்கே போய் என்னத்தை பண்ணுறது, இங்கேயும் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம் சொல்லிட்டு அந்த எண்ணத்திலையும் வரமாட்டாங்க. அப்படி எதுவும் சொல்ல வரீங்களா? அட என்னங்க நீங்கள், நான் எவ்வளோ அக்கறையாக அன்பாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு மாதிரி திருப்புறீங்க.
சும்மா சொன்ன மாப்பிள்ள சார், நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது எனக்கு, நம்புறேன். அப்பா என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? எப்படியோ பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, ஏதோ அங்க போயிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு செலவு மிச்சமாச்சுன்னு நினைக்கிறீங்களாப்பா? அட என்னம்மா காயல் இப்படி சொல்லிட்ட நீ? இதுதான் நீ அப்பாவை புரிஞ்சு வச்சுக்கிறதா? புரிஞ்சிடுச்சுமா. கல்யாண செலவு நான் எதுவுமே உனக்கு பண்ணலன்றதுனால நீ அந்த மாதிரி சொல்கிற. இங்கே பாருமா கையல், இப்போ கல்யாணத்துக்கு உங்கள் பெரியப்பா பெரியம்மாலாம் நிறைய செலவு பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ விசேஷம் இருக்குது, அதுக்கெல்லாம் எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு நான் உனக்கு செய்கிறேன், போதுமா? என்ன சொன்னீங்க? மற்றவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு செய்வீங்களா? இதை நீங்கள் சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குதுப்பா. கையல் சொன்னது மட்டும் இல்லடி, அவர் உனக்கு நிறைய செய்வாரு. என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணலான்ட்டு. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கை போகிற போக்கில் உனக்கு செய்வாரு, அப்போ சந்தோஷப்படு. சரிம்மா, சரி சரி, நீ சொல்ல வேணா. அப்பா என்னதான் எனக்கு செய்கிறாரு நான் பார்க்குறேன். கையல், அப்புறம் சீக்கிரமா எனக்கு ஒரு மருமக்களை பெற்றுக்கொடு. அண்ணி என்ன சொல்றீங்க? மருமக்களை பெற்று கொடுக்கணுமா? ஆமாண்டி, நான் பையனை பெத்துட்டேன், அவனுக்கு ஒரு பொண்ணு வேணும்ல, அதான் உன்னை பெத்து கொடுக்க சொல்றேன். நல்ல ஆள் தான் நீங்க. நான் பொண்ணை பெத்து கஷ்டப்பட்டு அவளை பார்த்து வளர்த்து அவளுக்கு நகையெல்லாம் சேர்த்து சீர்தழலாம் போட்டு கட்டி கொடுப்பேன். நீங்க என் பொண்ணை குடும்பப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? நான் பையனை பெக்க போறேன், நீங்க ஒரு பொண்ணை பெத்து எனக்கு மருமவளா கொடுங்க. அத்தை பாத்தீங்களா கையில, அவளுக்கு ஒன்றும் தெரியாது சொல்றீங்க, எப்படி பேசுறா பாருங்க அத்தை. சரி சரி, 2 பேர் பேசுனது போதும், நிறுத்துங்க இந்த டாபிக்கை. வாங்க, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்பலாக ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களாம். வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் பாக்கி. வாங்க.